ஜூன் 4 பிறகு திமுகவே இருக்காது, திராவிட கட்சிகளே இருக்காது என்று சொன்னாரா? வாய்க்கையே பேசினார்களா? அது நீங்கள் கேட்டீங்களே, அதுக்கு தான் கேள்வி கேட்டீங்களா? அவன் தமிழிசை சவுந்தரராஜன் யாருங்க? அவங்க இங்கேன்னு வந்தாங்க. அப்புறம் ஜெயக்குமார் பையன் நின்னார், ஜெயவர்தன், அவர் யாருங்க? ஏங்க, அதாவது வேண்டுமென்றே மக்கள் உண்மையான பாஜக பிரச்சாரமே உண்மை மக்கள் பிரச்சனையை பற்றி பேசாமல் திசை திருப்பி தேவையற்ற விஷயங்களை பேசுவதுதான் அவர்கள். தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற அத்தனை தேர்தலும் எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையில் உள்ள கூட்டணி தொடர்ந்து வெற்றியினை பெற்று வருகிறது. அதுவும் பார்த்தீங்கன்றால் முதல் முறையாக கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 39 தொகுதியிலே நமது திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றது. தொடர்ந்து இந்த முறை போன முறை சென்ற முறை ஒரு தொகுதியை எங்களை கைவிட்டது. ஆனால் இந்த முறை 40 தொகுதியிலும் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டணி வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய சாதனை இந்திய அளவிலே நாங்கள் படைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் தலைவர் மீதும் எங்கள் கழகத்தின் மீது உள்ள நம்பிக்கைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பார்த்தீர்கள் எங்கள் மத்திய சென்னை தொகுதிக்கு முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து நாங்கள் பணியாற்றிடுவோம். ஏற்கனவே சொன்னது போல் மத்திய சென்னையிலே குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதை தீர்ப்பதற்காக ஏற்கனவே முதல்வர் அவர்கள் தலைமை செயலாளர் தலைமையிலே ஒரு குழுவை வைத்து இன்று பார்த்தீங்கன்றால் முதல் முறையாக சிக்னல் இல்லா அண்ணா சாலையை நான் பார்த்திருக்கின்றோம். மேலும் பல புதிய மேம்பாலங்களுக்கு வர இருக்கிறது, பறக்கும் சாலைகள் திட்டங்கள் வர இருக்கிறது. இதனால் சென்னையிலே குறிப்பாக மத்திய சென்னையிலே போக்குவரத்து நெரிசல் குறையும். அதே போல் பார்த்தீங்கன்றால் தொடர்ந்து எனது மேம்பாட்டு நிதியின் மூலமாக முதல் முறையாக இது பார்த்தீங்கன்னா நடை மேம்பாலம், அதே போல் அண்ணா சதுக்கத்திலே பேருந்து நிலையம் என்று பல திட்டம் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் பயன்படுகிற அதே போல் பார்த்தீங்கன்றால் எங்கள் சூளைமேட்டிலே மக்கள் எளிதாக ஒரு பாலத்தை கட்டி கொடுத்திருக்கிறோம். தொடர்ந்து மக்கள் பயன்படுகிற வகையிலே பேசியிருக்கிறோம். இதில் பார்த்தீர்கள் எங்கள் மத்திய சென்னையிலே எங்களுக்கு இரண்டு மாவட்ட செயலாளர்கள், குறிப்பாக பார்த்தீர்கள் எங்கள் அமைச்சர் திரு பி.கே. சேகர் பாபு அவர்களுக்கும் மற்ற மாவட்ட செயலாளர் திரு சிற்றரசு அவர்களுக்கும், அதே போல் எங்கள் பிரச்சாரத்திலே குறிப்பாக ஸ்டார் பிரச்சாரம் யார் என்றால் எங்கள் இளைஞரணி செயலாளரும் விளையாட்டு அமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியினை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்திலே ஜூன் 4 பிறகு திமுகவே இருக்காது, திராவிட கட்சிகளே இருக்காது என்று சொன்னாரா? வாய்க்கையே பேசினார்களா? அது நீங்கள் கேட்டீங்களே, அதுக்கு தான் கேள்வி கேட்டீங்களா? நாங்கள் ஜனநாயக முறையில் அது நாகரிகமான அரசியலை நாங்கள் செய்தோம். தரக்குறைவாக நாங்கள் எங்கேயுமே மாதங்களை நாங்கள் வைக்கவில்லை. மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் எடுத்துக்கூறி மக்களுக்கு தீர்வினை காண்கிற பிரச்சனையை பேசினோம். அதனால்தான் மக்கள் எங்கள் தலைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இந்த மிகப்பெரிய வாய்ப்பினை தந்துள்ளார்கள். அதை பற்றி நாளைய நடக்குகின்ற இந்திய கூட்டணி கூட்டத்திலே கலந்து ஆலோசித்த பிறகு முடிவெடுப்பார்கள். தமிழகத்தில் ஒரு இடத்துல கூட பாஜக வெற்றி பெற அவங்க அப்போ தமிழிசை யாருங்க? தமிழிசை சவுந்தரராஜன் யாருங்க? அவங்க இங்கேன்னு வந்தாங்க. அப்புறம் ஜெயக்குமார் பையன் நின்னார், ஜெயவர்தன், அவர் யாருங்க? ஏங்க, அதாவது வேண்டுமென்றே மக்கள் உண்மையான பாஜக பிரச்சாரமே உண்மை மக்கள் பிரச்சனையை பற்றி பேசாமல் திசை திருப்பி தேவையற்ற விஷயங்களை பேசுவதுதான் அவர்கள். இன்று மக்கள் தெளிவான முறையிலே இதை சொல்றாங்க, நீங்கள் வேண்டாம், எங்களுக்கு மு.க. ஸ்டாலின் தலைமையில் உள்ள கூட்டணி தான் வேண்டும் என்று தெளிவாக கொடுத்திருக்காங்க. அது காரணம் கடந்த 3 ஆண்டு காலத்திலே தமிழகத்தை தலை சிறந்த மாநிலமாக உருவாக்கியவர் யார் என்றால் எங்கள் தலைவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின்.